கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் கடந்து போன 11 மாதம் அளவு நம்மை கண்மணி போல் பாதுகாத்து இந்த 12வது மாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்தபடினால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இந்த மாதத்திலும் தேவனுடைய சமூகத்துல காத்திருந்த போது கர்த்தர் ஒரு நல்ல அருமையான வாக்குத்தத்தத்தை நமக்கென்று கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை நாம் இந்த நாளில வாசித்து தியானித்து ஜெபித்து அந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள போகிறோம். நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20-21. நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாதத்துல தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நீ வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நான் கிரியை செய்து நீ வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மேலான ஆசீர்வாதத்தை நான் தருவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதாவது நாம் ஒரு சில காரியத்தை குறித்து நம் கர்த்தருடைய சமூகத்துல வேண்டிக் கொள்ளுகிறோம். அந்த வேண்டிக் கொள்ளுகிற காரியங்கள் நாம் கிடைக்கும்படி, நாம் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் கிடைக்கும்படி நாம் கர்த்தருடைய சமூகத்துல ஒவ்வொரு நாளும் நாங்கள் நம் விசுவாசத்தோடு காத்திருக்கிறோம். அப்படி காத்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நான் செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனாகிய கர்த்தர் நாம் வேதத்துல வாசிக்கும் போது அநேகருடைய வாழ்க்கையில அவர்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் தேவனாகிய கர்த்தர் செய்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் இந்த நாளில கர்த்தருடைய வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில எப்படியெல்லாம் தேவனாகிய கர்த்தர் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்திருக்கிறார் என்று சொல்லி தியானித்து அந்த ஆசீர்வாதத்தை இந்த மாதத்துல நாம் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து சுதந்திரித்துக் கொள்ள போகிறோம். முதலாவது யோபின் புத்தகத்துல நாம் வாசிக்கிறோம். யோபு 42ஆம் அதிகாரம் 10வது வசனம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோதரம். தன்னுடைய சிநேகிதரின் பாவ நிவர்த்திக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார். அப்பொழுது கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுகிறது, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்து எல்லாவற்றை பார்க்கலும் ரெண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தர்லினார். யோபு ஒரு நாளும் எனக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்துல கேட்கவில்லை. அவர் பெரிய ஒரு துக்கத்தின் வழியாய் கடந்து சென்றிருந்தார். எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்துல கேட்டிருந்தாரே ஒழிய இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை எனக்கு தர வேண்டும் என்று சொல்லி அவர் கேட்கவில்லை. தேவனாகிய கர்த்தர் அவருடைய சிநேகிதருக்காக அவரை வேண்டுதல் செய்ய சொன்ன போது தேவனாகிய கர்த்தர் அந்த வேண்டுதலை கேட்டு தன்னுடைய சிநேகிதருக்கும் அவருடைய யோபனுடைய சிநேகிதருக்கும் அவர் விடுதலை கொடுத்ததும் அல்லாமல் அவர் கேட்காத அவர் நினைக்காத இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை யோபுக்கு கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோதரம். நாம் கூட அநேக காரியங்களுக்காக நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த ஜெபித்ததற்கு ஏதுவான பதில் கிடைக்கும் என்று சொல்லி நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். யோபனுடைய வாழ்க்கையில அவர் நினைக்காத அவர் வேண்டிக் கொள்ளாத அந்த இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தது உண்மையானால் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் தேவனாகிய கர்த்தர் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்வதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வேதத்துல இன்னொரு காரியத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 22வது வசனம். ஜெப ஆலய தலைவனாகிய யவீரு என்பவர் தன்னுடைய மகள் அவர் மரண அவஸ்தையா இருக்கிறாள் என்று சொல்லி, கர்த்தாவே நீர் அவளை உயிர்ப்பிக்க வேண்டும், அதாவது எழுப்ப வேண்டும், சுகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தரை வேண்டிக் கொண்டார். கர்த்தரை பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். அந்த வேளையில அவர்கள் வீட்டிற்கு கடந்து வருகிற அந்த சூழ்நிலைகளில அந்த குமாரத்தி மரித்து போய்விட்டாள். கர்த்தரை பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். அப்பொழுது அவரோடு கூட இருந்தவர்கள் எல்லாம் தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை வருத்தப்படுத்த வேண்டாம், அந்த குமாரத்தி மரித்து போய்விட்டாள் என்று சொன்னாங்க. அவங்களுடைய விசுவாசம், அதாவது வியாதியா இருக்கிற தன்னுடைய குமாரத்தியை அவரால் குணமாக்குவதற்கு வல்லமை உண்டு, ஆனால் மரித்து போன குமாரத்தியை உயிர்ப்பிப்பதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு வல்லமை இல்லை என்று சொல்லி அவர்கள் கர்த்தருடைய வல்லமையை அவர்கள் குறைத்து மதிப்பிட்டு அப்படி சொன்னார்கள். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த குமாரத்தியை கரம் பிடித்து, அதாவது மரித்து போன அந்த குமாரத்தியை கரம் பிடித்து அவர் உயிர்ப்பித்து அவர்களுக்கு முன்பாக நிறுத்தினார்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோதரம். நாம் ஒரு காரியத்துல இவ்வளவுதான் கிரியை செய்வதற்கு கர்த்தருக்கு வல்லமை இருக்கிறது என்று சொல்லி நாமே நினைத்து ஒரு காரியத்தை நாம் திட்டம் பண்ணி கொள்ளுகிறோம். ஆனால் கர்த்தருடைய வல்லமையோ நாம் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிறதாய் காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, இன்னொரு வேத வசனத்துல நாம் வாசிக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்துல, அதாவது மார்த்தாள் மரியாள் என்பவர்களுடைய சகோதரனாகிய லாசரு அவன் மரித்து போய்விட்டான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோதரம். ஆனால் அவன் வியாதியாய் இருக்கும் போதே அவர்கள் மார்த்தாளும் மரியாளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி, அதாவது தன்னுடைய சகோதரன் வியாதியாய் இருக்கிறான், அவனை சுகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி வேண்டிக் கொண்டார்கள். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோ அந்த அவர்களை பார்க்க வருகிற அந்த நேரமானது லாசரு மரித்து 4வது நாளிலே தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் தாமதமாக வந்து அவர்களை பார்த்தார். அவர்கள் அங்கு இருக்கிறவர்கள் எல்லாரும், நீர் இங்கே இருந்தீரானால் என்னுடைய சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்று சொல்லி மார்த்தாள் மரியாள் உட்பட அவர்களோடு சேர்ந்த அநேகர் அவரை பார்த்து சொன்னார்கள். ஆனால் அவர்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையை அவர்கள் அறிந்து கொள்ள முடியாதவர்களாய் அவர்கள் காணப்பட்டார்கள். ஆனால் மரித்து 4 நாள் கல்லறையிலே வைத்து அந்த லாசருவை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, லாசருவே வெளியே வா என்று சொல்லி கூப்பிட்ட மாத்திரத்துல அவர் உயிர்ப்பிக்கப்பட்டார் என்று சொல்லி கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுகிறது. நாம் நினைக்கிறோம், ஒரு காரியத்தை குறித்து நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம், வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த காரியத்துல இனி நமக்கு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை வரும்போது, இனிமேல் இந்த காரியத்துல எனக்கு ஒரு பதில் கிடைக்காது, இந்த காரியத்துல எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காது, நான் எதிர்பார்த்திருக்கிற ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்காது என்று அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் வரும்போதும் நம்ம விசுவாசத்தோடு காத்திருக்கணும். ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்ய அவருக்கு வல்லமை உண்டு. நாம் நினைக்கிற அற்புதம், நாம் எதிர்பார்க்கிற அற்புதத்தை மாத்திரமல்ல, அதை காட்டிலும் மேன்மையான அற்புதத்தை, அதிசயத்தை செய்து நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வேண்டுதலை அவரால் நிறைவேற்ற முடியும் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு காரியத்தை நாம் வேத வசனத்துல வாசிக்கிறோம். சாலமோன் என்னும் ராஜா, அவர் இஸ்ரவேலிலே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, அவர் ராஜாவாக அவர் தெரிந்தெடுக்கப்பட்டார். தாவீதினுடைய குமாரனாய் அவர் ராஜாவாக சிங்காசனத்திலே அவர் வீற்றிருந்தார். அப்பொழுது அவர் தேவனுடைய சமூகத்தில் அவர் பலி செலுத்தின போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, தேவனாகிய கர்த்தர் அவரிடத்துல, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று சொல்லி அவர் சொன்னார். அப்பொழுது சாலமோன், உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை என்னதென்று வகையறுக்கவும் எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும் என்று சொல்லி கேட்டார். அவர் சாலமோன் கர்த்தரிடத்துல ஞானமுள்ள இருதயத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி கேட்டார். அந்த விண்ணப்பம், அதாவது தேவனுக்கு அது பிரியமான விண்ணப்பமாய் இருந்தது. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் அவர் கேட்கிறதை மாத்திரம் அல்ல, அவர் கேளாத பல காரியங்களை அவருக்கு கொடுத்து அவரை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. அந்த வேதத்தை நான் வாசிக்கிறேன். உன் வார்த்தையின்படி செய்தேன், ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. கர்த்தருடைய பரிசுத்தநாமத்திற்கு ஸ்தோத்திரம். நாம் வேண்டிக் கொள்ளுகிற காரியத்தை மாத்திரம் அல்ல, அதை காட்டிலும் மேன்மையான காரியத்தை கொடுப்பதற்கு தேவனாகிய கர்த்தர் வல்லமை உள்ளவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் ஒரு மனிதனிடத்தில் ஏதாவது ஒரு விண்ணப்பத்தை கேட்டால், இதை எனக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களிடத்துல கேட்டால், நாம் கேட்பதை விட, நாம் எதிர்பார்ப்பதை விட அவர்கள் குறைவாய் கொடுப்பார்கள், அல்லது எதிர்பார்க்கிற காரியத்தை கொடுப்பார்கள். ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தரோ அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்மனராய் இருக்கிறார் என்று சொல்லி கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுகிறது. அவர் நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நாம் எதிர்பார்க்கிறதற்கும் நாம் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமான ஆசீர்வாதத்தை அவர் நமக்கு கொடுப்பதற்கு போதுமானவராய் இருக்கிறார். எப்படி சாலமோன் ராஜாவுக்கு அவர் வேண்டிக் கொண்ட ஞானத்தை மாத்திரமல்ல, அவர் கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் அவருக்கு கொடுத்து அவர் ஆசீர்வதித்தாரோ, அது போல நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் கர்த்தருக்கு உகந்த விண்ணப்பத்தை, கர்த்தருக்கு பிரியமான ஒரு விண்ணப்பத்தை
பரிகாரத்தை செய்யும் போது தேவனாகிய கர்த்தர் மனமகிழ்ந்து நாம் வேண்டிக் கொள்ளுகிறதை மாத்திரமல்ல, நாம் கேளாத மகிமையான ஆசீர்வாதங்களையும் தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுப்பதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர் நாம் வேண்டிக் கொள்ளுகிற காரியத்தை மாத்திரமல்ல, நாம் நினைக்கிறதற்கும் மேலாய் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். நாம் யோசேப்பினுடைய வாழ்க்கையில ஆதியாகம புஸ்தகத்துல நாம் வாசிக்கிறோம், அவர் ஒரு சிறைச்சாலையில் இருக்கும்போது எனக்கு ஒரு விடுதலை கிடைத்தால் போதும் என்று சொல்லி அவர் விடுதலை எதிர்பார்த்து காத்திருந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஒரு நாளிலே தேவனாகிய கர்த்தர் அவரை எகிப்து தேசம் முழுமைக்கும் அவர் அதிபதியாக உயர்த்தினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில நாம் நினைக்கிறது குறைவா இருக்கலாம். கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுகிறது, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உங்கள் நினைவுகளும் அல்ல, பூமிக்கு வானம் எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் என்னுடைய வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என்னுடைய நினைவுகளும் மிகவும் உயர்ந்தவைகளா இருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். நாம் ஒரு காரியத்தை குறித்து நாம் குறைந்த அறிவுள்ளவர்கள், குறைந்த காரியத்தை சிந்தித்து குறைந்த ஒரு காரியத்தை குறித்து கூட நாம் தேவனிடத்துல கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தரோ நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நம்முடைய வாழ்க்கையில அவர் கிரியை செய்வதற்கு போதுமானவராக இருக்கிறார். எப்படியா யோபுனுடைய வாழ்க்கையில அவர் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மேலா எப்படி கிரியை செய்தாரோ, யவீரனுடைய வாழ்க்கையில எப்படியாய் கிரியை செய்தாரோ, மார்த்தாள் மரியாளுடைய சகோதரனை ஆகிய லாசருடைய வாழ்க்கையில எப்படியாய் கிரியை செய்தாரோ, சாலமோனுடைய வாழ்க்கையில எப்படியாய் கிரியை செய்தாரோ, அது மாத்திரமல்ல யோசேப்பினுடைய வாழ்க்கையில எப்படியாய் கிரியை செய்தாரோ, அது போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் பல நாள் வேண்டிக் கொண்டு காத்திருக்கிற சகல காரியத்திற்கும் அவர் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் தம்முடைய வல்லமையின்படியே அவர் கிரியை செய்து நமக்கு வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமான காரியத்தை இந்த மாதத்துல செய்ய போகிறேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். இந்த வசனத்தை நாம் ஜெபத்தின் மூலமாய் சுதந்திரத்துக் கொள்ள போகிறோம். நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரித்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துகிறப்பா. இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த கர்த்தாவே ஸ்தோத்திரம். மாதத்தின் முதலாவது நாளின் காலை வேலைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், நீங்க எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் ஆண்டவரே நீர் உம்முடைய வல்லமையின்படியே எங்களுக்கு செய்ய வல்லவராயிருக்கிறபடினாலே ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில அநேக காரியத்தை நாங்கள் வேண்டிக் கொண்டிருக்கிறோம், அநேக காரியத்தை நாங்கள் நினைத்துக் கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே, நீங்க நம்முடைய வாக்குத்தத்தத்தின்படியே ஆண்டவரே ஸ்தோத்திரம், யோபுனுடைய வாழ்க்கையில எப்படி செய்தீரோ ஆண்டவரே, அப்ப எவனுடைய வாழ்க்கையில எப்படி செய்தீரோ ஆண்டவரே ஸ்தோத்திரம், சாலமோனுடைய வாழ்க்கையில எப்படி செய்தீரோ ஆண்டவரே, மரித்த லாசருடைய வாழ்க்கையில எப்படி கிரியை செய்தீரோ ஆண்டவரே, யோசேப்பினுடைய வாழ்க்கையில எப்படி கிரியை செய்தீரோ, அது போல ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்க வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதுக்கும் அதிகமாய் கிரியை செய்து நாங்கள் எதிர்பார்த்திருக்கிற ஆசீர்வாதத்தை காட்டிலும் மேன்மையான ஆசீர்வாதத்தை ஆண்டவரே உடைய வேத வசனத்தின்படி ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மேலான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்களாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே செய்ய போகிறபடினாலும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்த்தி விசுவாசத்தோடு ஒப்புக் கொடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த மாதத்துல நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமான காரியத்தை அவர் செய்ய போகிறார். God bless you.